எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பொதுவாக ஊறுகாய்னா நம்ம எல்லாருமே ரொம்ப பிரியமாக சாப்பிட்றது உண்டு. இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஊறுகாய் ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது சிக்கன் ஊறுகாய். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் இதை ட்ரை பண்ணது இல்லைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். இது ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்லேயே செய்யலாம். ஸோ வாங்க இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஊறுகாய்க்கு மசாலா தூள் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு கடாயில் 2 துண்டு பட்டை, 5 ஏலக்காய், கொஞ்சமாக கிராம்பு, 4 டேபிள் ஸ்பூன் தனியா, 2 டீஸ்பூன் சீரகம் போடுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்க்குறேன். அடுப்பை இப்போ மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்ல பொன்னிறமாக வறுக்கணும். பாருங்க, நல்ல கோல்டன் கலருக்கு ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு வறுத்த மசாலாவை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற விடுங்க. மசாலா நல்லா ஆறுனதும் மிக்சர் ஜாருக்கு மாற்றி நல்ல பவுடராக அரைச்சிக்கோங்க. சிக்கன் ஊறுகாய்க்கான மசாலா தூள் இப்போ ரெடி ஆயிடுச்சு. எடுத்து தனியாக வச்சிருங்க. நெக்ஸ்ட் நம்ம சிக்கனில் மசாலாவை தடவிக்கலாம். நான் இன்னைக்கு 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த ரெசிபிக்கு போன்லெஸ் சிக்கன் தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு சிக்கனை போனோட சேர்க்கணும்னாலும் சேர்த்துக்கலாம். பாருங்க, சிக்கனில் மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சிக்கனை வேக வச்சுக்கலாம். நல்ல அகலமான கடாயில் சிக்கனை போட்டு வேக விடுங்க. சிக்கன்ல இருந்து தண்ணி எல்லாம் வத்தி வர வரைக்கும் வதக்குங்க. சிக்கன்ல கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. பார்த்தீங்கன்னா நான் தண்ணி எல்லாம் ஊற்றலை, சிக்கனோட ஜூஸ்லேயே வெந்துட்டு இருக்கு. தண்ணி எல்லாம் வத்தி வந்ததும் எண்ணெயை ஊற்றி சிக்கனை பொரிச்சுக்கலாம். நான் 1 கப் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். ஊறுகாய்க்கு எப்போவுமே நல்லெண்ணெய் தான் பெஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். எண்ணெய் ஊற்றுனதும் சிக்கனை நல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்கு ஃப்ரை பண்ணுங்க. நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் ஈவனாக வெந்து வரும். ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணாதீங்க, அப்புறம் சிக்கன் ரொம்ப ட்ரையாகவும் ஹார்டாயிடும். பாருங்க, சிக்கன் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்கு ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸை ஒன்று ஒன்றா ஆட் பண்ணலாம். நெக்ஸ்ட் 1/2 கப் மிளகாய் தூள் சேர்க்குறேன். நீங்கள் எடுத்துருக்கிற சிக்கனோட அளவுக்கு ஏற்ற மாதிரி உப்பு காரத்தோட அளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் உப்பு போடுங்க. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. சிக்கனை மசாலாவோட சேர்த்து நல்லா வேக விடுங்க. அரைச்ச மசாலா தூளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இது ரொம்பவே சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு 2-3 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. பாருங்க, மசாலா நல்லா எண்ணெயை அப்சார்ப் பண்ணி நல்லா திக்காயிடுச்சு. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கு. அடுப்பை ஆஃப் பண்ணுறதுக்கு 2-3 நிமிஷத்துக்கு முன்னாடி உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கடைசியாக நான் ஒரு எலுமிச்சை பழத்தோட ஜூஸை ஊற்றுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. எலுமிச்சை பழத்தோட ஃப்ளேவர் நல்லா பேலன்ஸ் பண்ணும். சிக்கன் ஊறுகாய் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே அட்டகாசமாக இருக்கு. இதை ஒரு கிளாஸ் போலுக்கு மாற்றிட்டு அட்லீஸ்ட் ஒரு 2 நாளைக்கு அப்படியே வச்சிருங்க. அப்போ தான் சிக்கனில் ஃப்ளேவர்ஸ் எல்லாம் நல்லா அப்சார்ப் ஆகிட்டு டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள், எண்ணெய் எல்லாம் மேலே வந்திருக்கு. எண்ணெய் கொஞ்சம் நிறைய சேர்க்கும் போது ஊறுகாய் சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்கும். இந்த ஊறுகாய் வெளியில் 1 மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும். பட் நீங்கள் ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி கிளாஸ் ஜாரில் போட்டு வைங்க. அப்போ தான் சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்கும். ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபி. ஊறுகாய் பிடிக்கும்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். மற்ற ஊறுகாய் லிங்க்ஸ் எல்லாம் கூட நான் தரேன் டிஸ்கிரிப்ஷனில். அதை பார்த்து கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். பார்த்தீங்க இல்லையா, எவ்வளோ ஈஸியாக நம்ம அருமையாக வீட்லேயே சூப்பரான சிக்கன் ஊறுகாய் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அருமையாக வரும்.
ஸோ சிக்கன் அந்த டைமுக்கு இல்லை வீட்டில், ஆனால் சிக்கன் சாப்பிட்ணுன்னு தோணும்போது இந்த ஊறுகாய் நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.